அவர்கள். அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை மாம்பழ சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டுமாய் அன்போடு கேட்டு வருகின்றோம். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரே வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புடையவர்கள். அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் மாம்பழம் மாம்பழம் மாம்பழம். நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலையில உங்களை பார்த்தது. உங்களை நாங்க நிக்க வைக்கல, நீங்க உங்களுடைய தேர்வு இருக்கா இன்னைக்கு? தேர்வா? ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. சூப்பரா ஹாப்பியா சந்தோஷமா நல்லா இருங்க. பாய் பாய். நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். உங்களை எல்லாம் இந்த காலை வேளையில் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. எவ்வளவு வேலை இருந்தாலும் மகளிர்லாம் இன்முகத்தோடு வரவேற்பு கொடுத்த உங்க அனைத்து சகோதரிகளுக்கும் வணக்கம். நான் தர்மபுரியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். இந்த பகுதியில என்ன தேவை என்பதை பற்றி எனக்கு நன்றாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக தான் நான் இருக்கிறேன். ஏன்னா நான் இந்த எல்லா பகுதிக்கும் கிட்டத்தட்ட தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களை எல்லாம் நான் சந்தித்தேன். அப்பயும் இதே பிரச்சனை இருந்துட்டு இருக்குது, தண்ணீர் பிரச்சனை. தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணீர் கிடைப்பது என்பது மிகவும் அரிதாகிவிட்டது. தண்ணீர் அதாவது நம்ம வேற எதனா கேட்கிறோமா? குடிப்பதற்கும் நம்ம விவசாயம் செய்வதற்கும் நல்ல தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறோம். அந்த தண்ணீரை கூட இங்க கொடுக்க மறுக்கிறார்கள். எத்தனையோ போராட்டங்களை நடத்திதான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த குடிநீர் திட்டங்களையும் உபரி நீர் திட்டத்தையும் கொண்டு வந்தார்கள். ஆனால் கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த 5 வருடங்களாக இந்த தண்ணீர் திட்டங்களுக்காக ஒரே ஒரு விஷயத்த கூட, ஒரு சின்ன விரல கூட அவங்க அசைக்கல. தருமபுரி மாவட்டத்து மக்கள்ல வெயில்ல கஷ்டப்பட்டாலும் சரி, தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாலும் சரி, எப்படின்னா போகட்டும் அப்படின்ற ஒரு மாற்றாந்தாய் ஒரு மனப்பான்மையோட தான் அவங்க நடந்துக்கிறாங்க. இல்லன்னா எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க தெரியுங்களா? இந்த 5 வருஷத்துல அவ்வளவு லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு அதுல ஒரு 1000 கோடி ரூபாவை தர்மபுரி மாவட்டத்திற்கு கொடுத்திருந்தா தண்ணீர் பிரச்சனை நிரந்தரமா தீர்ந்துட்டு இருக்கும். மாவட்டமே நல்லா இருந்திருக்கும். கடன் எல்லாம் வாங்கி நம்ம தலையில தான் சுமத்திட்டாங்க. இப்ப இந்த கடனை யார் அடைக்க போறாங்க? அவங்க சொத்தை வித்தா அந்த கடனை அடைப்பாங்க? கிடையாது, நம்ம மேல வரியை திணிப்பாங்க. இப்ப மின்சார கட்டணம் எவ்வளவு இருக்கு? 150 ரூபாய் கட்டி இருந்தது, இன்னைக்கு அதிகமா இருக்கு. எல்லா விலையும் ஏத்திடுவாங்க. பெட்ரோல் விலை ஏத்திடுவாங்க, மின்சார கட்டண விலை ஏத்திடுவாங்க, எல்லாமே ஏத்தி விட்டுடுவாங்க. பாய் பாய். ஆனா இந்த கடனை அவங்க சொத்தை வித்து அவங்க அடைக்க போவதில்ல, நம்ம தலையில கட்டி எல்லா வரியும் ஏத்திடுவாங்க. சாலை வரி, தண்ணீர் வரி, போக்குவரத்து வரி, சொத்து வரின்னு எல்லா வரியும் ஏத்தி விட்டுட்டு இந்த கடன் எல்லாம் ஒருத்தரும் நம்ம தான், பொதுமக்கள் தான் அடைக்க வேண்டி இருக்கும். அரசாங்கம் வாங்கும் கடனை பொதுமக்கள் தான் அடைப்பாங்களே தவிர அவங்க யாரும் அடைக்க போறது இல்ல. அதனால ஒரு 1000 கோடி ரூபாய் அதுல இருந்து நமக்கு கொடுத்திருந்தா இன்னைக்கு தண்ணீர் பிரச்சனை தீர்த்திருக்கும். அந்த விஷயத்தையும் செய்யல, கடன் வாங்கி கடனை அடைத்து கொண்டிருக்கிறார்கள். அதான் நடக்குது. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கிறோம், நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஆட்சி தான் வரணும் இல்லையா? யார் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துதான் நீங்க ஓட்டு போடணும். கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி தான் திருப்பி வர வேண்டும். அது வந்தாதான் நீர்ப்பாசன திட்டங்களுக்கும் விவசாயத்துக்கும் முக்கியத்துவம் தரப்படும். குடிமராமத்துன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, ஏரி குளங்களை தூர்வாருவாங்க. அந்த திட்டம் கூட இது வரைக்கும் நடக்கவே இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏரி குளங்களை தூர்வாரினாங்க. கடந்த 5 வருடங்களா ஒரே ஒரு ஏரிய கூட தூர்வாரவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நீங்க எல்லாம் முடிவு பண்ணி, எல்லாருமே நீங்க எல்லாம் முடிவு பண்ணணும். மறுபடியும் இந்த ஆட்சியை கொண்டு வந்தா அதிகமான மதுக்கடைகளை திறந்து விடுவாங்க. போதை கலாச்சாரத்தை நம்ம பசங்க மேல திணிப்பாங்க. போதை பழக்கம்னா என்னன்னு தெரியாம இருந்தாங்க சின்ன சின்ன குழந்தைங்க. தமிழ்நாடு முழுக்க தங்கு தடையின்றி போதை வஸ்துகள் கிடைக்கிறது. போதை மாத்திரை, போதை பொட்டலம் எல்லா ஊர்லயும் கிடைக்குது, எல்லா கடையிலயும் கிடைக்குது. இது என்ன குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் தானே நம்ம சொல்லி கொடுக்கணும். போதை கிடைக்கிறதுனால தானே அவங்க வாங்குறாங்க. அது விலை கம்மியா. இதுவே பாட்டில்னா விலை அதிகம், ஆனா போதை மருந்து விலை கம்மி. அதனால அந்த போதை அது பேர் என்ன, சாக்லேட்டு, இந்த தூளு, இதெல்லாம் சின்ன சின்ன பாக்கெட்ல எல்லா கடையிலயும் கிடைப்பதால் பசங்க கெட்ட பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள். நம்ம பசங்களை காப்பாத்தணும் வேணாமாமா?
கண்டிப்பா காப்பாற்றணும். அப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த ஆட்சி தொடர்ந்தால் இன்னும் அதிகமாக போதை பழக்கம் நம் குழந்தைங்களுக்கு எல்லாம் பரவிடும். இப்ப 10-12 வயசு பசங்க வாங்கி சாப்பிடுறாங்க. அடுத்தது 6-7 வயசு பசங்க கூட கடையில போய் போதை சாக்லேட் வாங்கி சாப்பிடுற மாதிரி போதை பாக்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவங்களும் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையும் அதுல ரொம்ப பிரச்சனைக்குள்ளதாயிடும். எனக்கு கெட்ட வார்த்தையா சொல்றதுக்கு கூட கஷ்டமா இருக்கு. ஐயோ நம்ம பசங்களாச்சே, அவங்க பேர்ல வீணாயிடும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம வாழறோம். அவங்க கௌரவமா ஒரு வேலைக்கு போகணும், நல்லா படிக்கணும், தலை நிமிர்ந்து வாழணும். அப்ப அவங்களுக்கு வேலை இருக்குமா வேணாமா? வேலையே கிடையாது. தர்மபுரி மாவட்டத்துல ஏதாவது தொழிற்சாலை இருக்கா? கிடையவே கிடையாது. தர்மபுரி மாவட்டத்துல தொழிற்சாலையே கிடையாது. ஒரு தொழிற்சாலை இருந்தா பசங்க வெளியூருக்கு வேலைக்கு போக மாட்டாங்க, படிச்சுட்டு எங்கன்னா அங்க போவாங்க. இங்க தொழிற்பேட்டை சிப்காட்டை உருவாக்கி தொழிற்சாலைகளை வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கியமான குறிக்கோள். அதற்காகவும் நான் பாடுபடுவேன் என்பதை இங்க நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தண்ணீர் பிரச்சனை, போதை ஒழிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு பசங்களுக்கு கொண்டு வரணும். அடுத்ததாக பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்பாக எந்த ஊருக்கு போனாலும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த பெண்கள் பாதுகாப்பு என்பது தமிழ்நாட்டில் சுத்தமா கிடையாது. இப்ப போதை பழக்கத்தை போட்டுட்டு பசங்க என்ன வேணாலும் தப்பு செய்யறதுக்கு தயாராயிட்டாங்க, தெரியும்ல. அப்ப நம்ம குழந்தைங்களை எப்படி, நம்ம பொம்பளை பசங்களை படிக்கிறதுக்கோ வேலைக்கு எப்படி அனுப்புறது? எவ்வளவு பயமா இருக்கும். போயிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேர்த்துங்களோ இல்லையோ, வழியில ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன படுதுன்னு பயந்துட்டு வயிற்றுல நெருப்பு கட்டின்னு தானே அனுப்புறோம். அதனால அப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடாது. தைரியமாக பெண்களும் போகணும், வேலைக்கு போகணும், படிக்கணும், பத்திரமா வரணும். அது நம்முடைய உரிமை. அதையெல்லாம் இந்த ஆட்சி காலத்துல ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க. பயந்து பயந்து வாழக்கூடிய நிலைமை தான். அதையெல்லாம் சரி பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் மாம்பழத்திற்கு இந்த பகுதியில உங்களுடைய வாக்குகளை அள்ளித்தாருங்கள். பெண்கள் பாதுகாப்பு, போதை பழக்கம், மது ஒழிப்பு, நல்ல வேலை வாய்ப்பை உறுதி செய்வோம். கால்நடை மருத்துவமனை பத்தி எல்லாம் நம்மளுடைய எம்எல்ஏ அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அதற்கெல்லாம் முன்னுரிமை தரப்படும். மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் ஆட்சியில அதற்கெல்லாம் விவசாயத்துக்கும் நம்மளுடைய விவசாயத்தை சார்ந்த அத்தனை தொழிலுக்கும் முன்னுரிமை தரப்படும். இதை நான் கண்டிப்பா கொண்டு வரதுக்கு எல்லா வேலையும் செய்வோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், மாண்புமிகு பாரத பிரதமர் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு கூட எந்த ஒரு திட்டத்தையும் நம்ம கொண்டு வந்து இங்க செயல்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா மாநிலத்திலேயும் மத்தியிலும் நல்ல ஒரு இணக்கமான ஒரு ஆட்சி இருந்தா நம்ம யார்கிட்ட வேணாலும் கேட்டு நல்ல திட்டங்களை தர்மபுரிக்கு கொண்டு வந்து விடலாம் என்பதுதான் நம்மளுடைய திட்டம். இப்ப எடப்பாடியார் அண்ணன் என்ன சொல்லிருக்காங்க, எலெக்ஷன் முடிஞ்சவனே அவருடைய ஆட்சி மலர்ந்தவுடன் 10,000 ரூபாய் உங்களோட வங்கி கணக்குல போடப்படும். 2,000 ரூபாய் மாசம் மகளிருக்கு ஊக்கத்தொகை கொடுக்கப்படும். ரேஷன் கடையில அரிசி தானே இப்ப கிடைச்சிட்டு இருந்தது, இப்ப ரேஷன் கடையில பருப்பும் எண்ணெயும் கொடுக்கப்படும். மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஃப்ரிட்ஜ் வாங்கி உங்க வீட்டுல வைக்கப்படும். கூட்டுறவு கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி போன்ற, பயிர் கடன் தள்ளுபடி போன்ற, கடன் இல்லாம தானே இருக்கணும். கடன் பிரச்சனை தான், மாசம் எப்படிரா அதை கட்டுறதுன்னு ஒரே தலைவலி. இப்ப அந்த கடன்லாம் தள்ளுபடி பண்ணிட்டா நல்லா இருக்கும். இதற்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய பகுதியில மாம்பழச்சத்துக்கு மகளிர் ஆகிய நீங்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும். ஏன்னா கடைசி 2 நாள் வருவாங்க, இந்த தள்ளுபடி அந்த தள்ளுபடி 8,000 ரூபாய் கூப்பன் அப்படி இப்படின்னு போய் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் அதிகமான கள்ளுக்கடைகளை திறப்பாங்க. கால்நடை மருத்துவமனை எல்லாம் மறந்துட வேண்டியதுதான். அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழ சின்னம். மாம்பழ சின்னத்துக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா எப்படி உங்க ஊருக்கு 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்தோமோ அதே போல கால்நடை மருத்துவமனை கொண்டு வரப்படும். எப்படி உங்க ஊருக்காக நல்ல நல்ல தர்மபுரி மருத்துவ கல்லூரி ஆஸ்பத்திரி இங்க தானே போறீங்க, எதனா ஒரு அவசரம்னா அதே போல உங்க ஊருக்கு என்ன தேவையோ, தண்ணீர் தேவை என்றால் அதையும் பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வரும். மருத்துவர் அன்புமணி அவர்கள் இருக்காங்க. எல்லாரையுமே இந்த பகுதி மக்கள், தர்மபுரி மக்கள் தான் நம்மளுடைய மக்கள். அவங்களுக்கு எல்லா வேலைக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கணும். அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்படக்கூடாது, தண்ணீருக்கு கஷ்டப்படக்கூடாது, நல்ல சுகாதாரமான அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்ன்றதுக்காக மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க, நீங்க அங்கெல்லாம் போய் இலவசமா பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் உங்களுக்கு மருத்துவம் செய்யறாங்க. இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை கொண்டு வந்த ஒரு மருத்துவர் அன்புமணி. ஆம்புலன்ஸ் உங்க ஊருக்கு வருது இல்ல, அதே போல தண்ணியும் உங்க ஊருக்கு வரும். அதே போல வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதே போல உங்க ஊருக்கு கால்நடை மருத்துவமனையும் கொண்டு வரப்படும் என்று கூறிக்கொண்டு, மாம்பழ சின்னத்துக்கு மறக்காதீங்க. தேர்தல் நாளன்னைக்கு காலையிலேயே போய் கொஞ்சம் வேகமா மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளியுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்மா, நன்றி.